மா. அத்தை அத்தை, ஐயோ எங்க ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அத்தை. அர்ஜுன், ஆதிரா எப்பமா வந்தீங்க? அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுது உங்களுக்கு? மா, என்ன பண்ணுது உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனீங்களா? ஒன்றும் இல்லை அர்ஜுன், தலை வலிச்சுது, வாமிட் வர மாதிரி இருந்ததுன்னு படுத்தேன். இப்போ குது குதுன்னு வருது, ஜுரம் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்களாம் எப்போ வந்தீங்க? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா ஆதிரா? எல்லாம் நல்லா இருக்காங்க அத்தை. நாங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கோம். சரி, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம். பார்த்தா இன்னும் எந்திரிக்கலேட்டு தான் வந்து எழுப்பணும். சரி அத்தை, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. எந்திரிங்கம்மா, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டலா? ஒரு வேளை மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வா, போட்டால் சரியாயிடும். அதுக்கப்புறம் செட் ஆகலைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐயோ அத்தை, மெடிக்கல்லாம் வாங்கி மாத்திரை போடக்கூடாது. என்னத்தை இன்னும் புரியாமல் இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் சைனோட மாத்திரை வாங்கி போட்டால் தான் உடம்புக்கு நல்லது. நீ சொல்கிறது புரியுதுமா, ஆனால் இப்போ என்னால் எழுந்து நடந்து கூட வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால நீ மெடிக்கலில் மாத்திரையே வாங்கிட்டு வாமா. முடியலன்னா நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிடுறேன். சரி அத்தை. ஏங்க, கொஞ்சம் வெளியே வாங்களேன். மா, இருங்கம்மா, இதோ வந்துடுறேன். என்ன ஆதிரா, சொல்லு, எதுக்கு வெளியே வர சொன்ன? அத்தைக்கு சுத்தமாக முடியல, என்ன பண்ண போறீங்க? அதான் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்கல்லம்மா. ஒரு வேளை வாங்கிட்டு வந்து தரேன், நைட்டு போட்டுட்டோம். செட் ஆகலைன்னா காலைல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம், சரியா? ஒருவேளை காலையிலே நடக்க முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பயே மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி தருவீங்களாங்க? ஆதிரா, அது வந்து சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேனாங்க, டாக்டர் வர சொல்லி பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு. டாக்டர் வீடு தேடி வந்தா? லூசா நீ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணதும் இல்லை. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நீங்கள் போய் அத்தை கூட இருங்க, நான் வரேன். சரிங்க மேடம், ஏதாவது பண்ணு. உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். சரியா? ரெஸ்ட் எடுங்க. சார், என்னன்னு பாருங்க சார். ஓகேம்மா, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆ, சரி சார். அம்மா, செக் பண்ணிக்கலாமா? ஆதிரா, ஷீ இஸ் ஆல் ரைட்மா, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஆ, ஓகே டாக்டர். அர்ஜுன், நீங்கள் உள்ளே போய் அத்தை கூட இருங்க, நான் ஃபீஸ் பே பண்ணிட்டு வரேன். ஆ, சரி ஆதிரா. டாக்டர், ஃபீஸ் எவ்வளோ டாக்டர்? ஆதிரா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாம்மா? அதெல்லாம் இல்லையே டாக்டர், நல்லதாக போயிட்டுருக்கு. இல்லை ஆதிரா, அவங்க ஓவர் திங்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ இனிமேல் இப்படி நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஓவர் திங்க் பண்ணியிருக்காங்களா? அப்படி எதுவும் நடந்த மாதிரி இல்லையே. சரி சார், இனிமேல் நான் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். சரி ஆதிரா, அப்போ நான் வரேன். சார், ஜிபே பண்ணிடுறேன். நோ இஷ்யூ, ஓகேம்மா. என்னவா இருக்கும்? ஒருவேளை நேற்று அர்ஜுனை கூப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனதுனால இருக்குமோ?